வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. என்றைக்குமே வந்து 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய ஏற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களுக்கு 4 11ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள், பழைய வண்டிகள்லாம் விற்றுட்டு புது வண்டிகள், இடங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை நிறைய பேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5லே ஆட்சி பலத்தோடு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 9ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து 4ல் இருக்கும்போது புதிய லோன் போட்டு ஏதாவது சொத்துக்கள், வண்டி வாங்குகிற யோகங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது தாயாரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும் புதிய டாக்குமெண்டேஷனால் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தேசம் வந்து சூரியன் 4ல் இருக்கும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து நம்மளோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தேசம், சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு ஏற்றங்களும் ஒரு சந்தோஷம் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்தாங்க. செவ்வாய் வந்து 4 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டிகள், இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஓல்டு போய் புதுசு வருதுன்றது தான் அர்த்தம். ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து 2ல் இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகள், அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கும். பெருசாக ஏதாச்சும் சாதிக்கணும், பெரிய அளவில் ஒரு வருமானம் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபத்திலும் 3 மற்றும் 12ஆம் அதிபதி 6லும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள், கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர லக்னமாகுது கேது தேசாபுத்தி, கேது 8ல் இருக்கும்போது வழக்குகள், கொஞ்சம் சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவர்கிட்ட பேசும்போது பழகும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய ஒரு லாபங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கவங்க வந்து பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செலவுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் நம்மளை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்கன்றத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வீடு, நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்ன மனக்கசப்புகள் வரும். ஐயோ என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஒரு 3ல் இருக்கும்போது சில நேரம் வந்து இல்யூஷன், தேவையில்லாத விஷயத்தை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனையிலே வந்து கொண்டு மண்டையில் போட்டு குரல்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்
நடக்கும்போது நடக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன், 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் ரொம்ப பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ரெக்கார்டு, செக்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு இது ஓகேவாங்கிற லெவலில் வந்து செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆன்மீகம், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு குதூகலங்கள், கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு கத்தாமல் யோசித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனம் வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஏதாச்சும் பெருசாக வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பூதாகரமாக மைண்டில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாகிறது குரு தசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 2-11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், காதல் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாகிறது சனி தசா புத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும் மறைமுக வருமானங்களை அள்ளி கொடுத்துரும். சார் எந்தவித மாற்றமும் இல்லை. பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக புதன் தசா புத்தியந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு கொல்லப்பட்டு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு வரணும் வழியாக ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு உட்காரக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக கேது தசாபதி. கேது வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, கத்துறதுங்கிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாவது சுக்கிர தசாபத்தியந்திரங்கள். சுக்கிரன் 4-9ஆம் அதிபதி 4ல் ஆட்சி, பூமி, நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், சிறப்பான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் தந்தையை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 4ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்ட் பண்ணுறவங்களும் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு 9ஆம் நிறைய பிரயாணங்கள் திட்டம் போடுவீங்க. பெருசாக வந்து இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, கற்பனையில் வந்து இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தூக்கி உப்பையில் போட்டு நடைமுறையில் இன்றைக்கி நம்ம வாழணும், இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறது வந்து யோசிக்கிறது புத்திசாலித்தனம். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், பாதி பிரச்சனைகள் வராது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தாயார் சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நிலபுலங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி குழந்தைகளால் வந்து ஒரு திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் இருக்கும், குழந்தைகள் ஏதோ பேசுது அப்படிங்கிறது, மற்றபடி எல்லாமே சிறப்பாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் ஒரு 2ல் இருக்கும்போது வேலையில் உள்ள ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதே நேரத்தில் நிறைய பிரயாணங்கள் போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது
மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணணும். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தானா இப்போ வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது புதிய புதிய திட்டங்கள், தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருந்து பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே பெருசாக கொடுக்கும். பட் என்னென்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்த்த பொது பலங்கள், இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நமக்கு தெரியாமல் சில பேர் வந்து நம்ம வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு. கடன் சம்பந்தமான விஷயங்கள், உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி, குழந்தைகள் வந்து திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அப்பா வந்து உங்கள்கிட்ட வருவார். அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணுன்றவங்களும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி, ராகு 12ல் இருக்கும்போது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். சரி, என்னடா அது ஒன்று பிளான் பண்ணுறோம் டக்குன்னு செலவாகுதுன்ற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. மீன லக்னமாக வந்து குரு தசாபுக்தி, ரியல் எஸ்டேட் ஆட்டோ கன்சல்டன்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி அவர் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லணும், பெருசாக சாதிக்கணும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்களுக்காக ரொம்ப போராடுவீங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி 4, 7ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து கேது தசாபுக்தி, கேது 6ல் இருக்கும்போது வெற்றிகள், பெரிய வெற்றிகள், வழக்குகள் இருந்ததுன்னா இப்போ பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கோர்ட் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுக்தி யந்திரங்கள். சுக்கிரன் 3ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக போட்டு குழப்பிக்கிறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசிட்டான்னு நினைக்கிறது, இல்லை 30 வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் என்னை பார்ப்பானான்னு சொல்லி கேட்குறது, பிறந்த குழந்தைய வச்சுலாம் நிறைய பேர் இப்படி பேசிகிட்டு இருப்பான். இந்த குழந்தை என்னை பார்க்குமா, குழந்தை எனக்கு சோறு போடுமா, ஏன் அது இன்னும் ஏஞ்சே நடக்கலை. எதுக்காக சொல்லணும்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத இன்றைக்கி நடக்கிறத பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சுபமாக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டுருந்தீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1, 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க
இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜீவனை.